தாவேக்க மாவட்ட நிர்வாகியை எஸ்ஐடி 2 நாள் காவலில் எடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேக்க நிர்வாகி மதியழகனை 2 நாட்கள் தங்களுடைய காவலில் எடுத்திருக்கின்றனர் சிறப்பு புலனாய்வு குழுவினர். சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது 2 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேக்க நிர்வாகி மதியழகனை 2 நாட்கள் காவலில் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 27ஆம் தேதி நாட்டையே உலுக்கிய விஜய் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் 41 பேர் பலியான விவகாரத்தில் தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தாவேக நிர்வாகி மதியழகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் நீதிமன்ற காவலில் இருந்த நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மதியழகனை தங்களுடைய காவலில் எடுத்திருக்கின்றனர். 2 நாட்கள் காவலில் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசாரணையில் முடிவில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி திட்டமிட்டார்கள் என்பது குறித்த பல்வேறு விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, விவரங்கள். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்றது. இந்த அதாவது மதியம் 1 மணி அளவில் வர இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் சுமார் ஒரு 7 மணி நேரம் காலதாமதமாக இரவு 7 மணிக்கு விஜய் அந்த சம்பவ இடத்திற்கு மீட்டிற்கு வந்தார். அப்போது கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் பரிதாபமாக கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் இதை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு ஏற்கனவே மதியழகன், அதாவது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். அவரை இன்று 5 நாட்கள் விசாரணை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக கோர்ட்டில் அனுமதி கேட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 2 நாட்கள் மட்டும் போலீஸ் விசாரணைக்கு அனுமதி அளித்துள்ளனர். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.